எல்லாரும் என்கிட்ட கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட அப்படியே மாற்றி விட்டுறேன். விஜயோடைய தாவேக்கா என்டிஏல வருமா வராதா? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த அண்ணாமலைக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊடகம் பத்திரிகை தான் பிரச்சனையே. எதிர்கட்சிகளாக உங்களுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க, உங்களுடைய கட்சியிலிருந்து வெளியேறினவங்க வந்து தொடர் தோல்விகளை சந்தித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நம்பர்ஸ் சொல்றாங்க. இந்த விமர்சனம் அதாவது 2011 2021 வரைக்கும் பாருங்க. 2011 திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்க முடியல. ஆனா இன்னைக்கு அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து இருக்குது. எங்க அம்மா மறைவுக்கு பிறகு மக்களுடைய ஆதரவை பெற்று பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. நீங்களும் திரு டிடிவி தினரனும் உண்மையிலேயே ஒரு தாய் மக்கள் ஆயிட்டீங்களா? நிச்சயமாக அதில் என்ன இருக்குது? எங்களுக்கு வீடு பெரியலையா, காடு பெரியலையா, தோட்டம் பெரியலையா? ஒன்றும் கிடையாது. கருத்து இணைந்தது மட்டுமில்லை, வருகின்ற தேர்தலிலே எங்கள் கூட்டணி அபரிதமான வெற்றி பெறுவதற்கு அவரும் உழைப்பார், நாங்களும் உழைப்போம். கிட்டத்தட்ட 25 கட்சிகள் வந்து டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. உங்களுடைய என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணியை எதிர்கொள்வதற்கான அளவுக்கு வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அந்த கட்சியில் முடிவாகலையே. எத்தனை கட்சி வெளியே போகுது, எத்தனை கட்சி உள்ள இருக்குன்னே தெரியலையே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரங்கராஜ் பாண்டே நிறைய நேர்காணல் பண்ணியிருக்கிறாரு, நிறைய தலைவர்களை பண்ணாரு. அண்ணனை பண்ணலை, இன்னைக்கு மேடையிலே சிக்கியிருக்கிறாரு. அதனால வந்து அண்ணன்ட்ட வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு 4-5 கேள்விகள் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். மைக் உங்கள் முன்னாடி இருக்கிறேன், நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அப்படியே வந்து ஒரு நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி சொன்னீங்க. ஆனால் நம்முடைய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவர்கள், ஹோம் செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து 2021 2026 2 புள்ளி விவரங்களை சொல்லி சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, கொலைகள் குறைஞ்சிருக்கு, பாலியல் முயற்சி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சில புள்ளி விவரங்களை சொல்கிறாரு. உங்களுடைய பதில்? அதாவது ஆட்சியாளர் சொல்லுவதை அதிகாரிகள் சொல்கிறாங்க. மக்கள் ஆட்சியாளர் தான் அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் அந்த ஆட்சியாளர் தைரியமாக சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம்? குற்றங்கள் நிறைஞ்சு போச்சு. அதனால் நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு, அத்தனை பேருக்கு தெரியும். அதாவது அதிகாரிகளை வச்சு அவர்கள் செய்கின்ற தவறை மறைக்க பார்க்குறாங்க. குற்ற எண்ணிக்கைலாம் குறைச்சி சொல்லுவதாக தான் எனக்கு கிடைத்த தகவல். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த அதிகாரிலாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். எதிர்கட்சிகளாக உங்களுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க, உங்களுடைய கட்சியிலிருந்து வெளியேறினவங்க வந்து தொடர் தோல்விகளை சந்தித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நம்பர்ஸ் சொல்றாங்க. இந்த விமர்சனம் அதாவது 2011 2021 வரைக்கும் பாருங்க. 2011 திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்க முடியல. ஆனா இன்னைக்கு அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்குது. எங்க அம்மா மறைவுக்கு பிறகு மக்களுடைய ஆதரவை பெற்று பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. அதோட 10 ஆண்டுகள எத்தனை தோல்வியை திமுக சந்திச்சிருக்குது. ஆனால் இதை ஊடகம் பத்திரிகை வெளிப்படுத்துவதில்லை. இன்றைக்கு திமுக அதை மிகப்படுத்தி பேசுகிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்குநேரி சட்டமன்றத்தை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றோம், விக்கிரவாணி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றோம். அதிமுக அந்த 10 ஆண்டுகளில் பல வெற்றிகளை குவிச்சிருக்குது. ஆனால் இந்த 5 ஆண்டு தான் இருக்குது. வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை பரப்பி வராங்க, அவதூறு செய்தி பரப்பி வராங்க. அதுக்கெல்லாம் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த அண்ணாமலைக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊடகம் பத்திரிகை தான் பிரச்சனையே. ஏன்னா மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி அங்கே ஆர்ப்பாட்டம், அந்த கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கிறார் திரு வேலுமணி கூட சேர்ந்து. நிச்சயமாக திரு வேலுமணி அவர் முன்னிலை வைக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர் தலைமையேற்று அந்த கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கிறாரு. ஆகவே எங்களுக்குள் எந்த விரிசலும் கிடையாது. ஆனால் பத்திரிகை ஊடகமும் எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை உண்டாக்க வேண்டாம் மட்டும் தான் கேட்டுக்கிறேன். நீங்களும் திரு டிடிவி தினரனும் உண்மையிலேயே ஒரு தாய் மக்கள் ஆயிட்டீங்களா? நிச்சயமாக அதில் என்ன இருக்குது? எங்களுக்கு வீடு பெரியலையா, காடு பெரியலையா, தோட்டம் பெரியலையா? ஒன்றும் கிடையாது. கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். எல்லா கட்சி தலைவருக்கு வருகின்ற வேறுபாடு தானே ஒழிய அந்த வேறுபாடுகள்லாம் களையப்பட்டு விட்டது. ஒன்றாக இணைந்தது மட்டுமில்லை, வருகின்ற தேர்தலிலே எங்கள் கூட்டணி அபரிதமான வெற்றி பெறுவதற்கு அவரும் உழைப்பார், நாங்களும் உழைப்போம். கிட்டத்தட்ட 25 கட்சிகள் வந்து டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. உங்களுடைய என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணியை எதிர்கொள்வதற்கான அளவுக்கு வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அதிகமா இருக்கலாம், வலிமை எங்க இருக்குது? எண்ணிக்கை தான் அங்கே வலு அதிகம். ஆனால்
குறைந்த எண்ணிக்கையில் எங்களுடைய கட்சி இருந்தாலும் வலிமை மிக்க கட்சியாக இருக்குது. புரியுதுங்களா? இன்னும் அந்த கட்சியில் முடிவாகலையே, எத்தனை கட்சி வெளியே போகுது, எத்தனை கட்சி உள்ளே இருக்குன்னே தெரியலையே. ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாட்டு மக்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி, பொண்ணு விளையாண்ட கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்குது. இன்றைக்கு மத்தியிலே 3வது முறையாக அது ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது. அதே போல் டிடி தினகரன், மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கின்ற காலத்தில் எங்களுடைய வாக்குகள் நிலையானது. அதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அதில் எந்தவித சந்தேகம் தேவையில்லை. இந்த திடீர்னு விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்த உடனே எல்லார் அக்கௌண்ட்லையும் கோடைகால நிதி உட்பட சேர்த்து 5000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மக்கள் படுகிற துன்பத்தை பார்த்து கொடுத்தா பரவாயில்ல, இவருடைய அடுத்த வருகின்ற தேர்தலை மையமாக வைத்து இதை கொடுக்குறாங்க. இன்றைக்கு அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுக்குறாங்க. இந்த 3 மாத தொகையை இணைச்சி முன்கூட்டியே அதை அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 3000, 2000 கோடைகாலம். ஒவ்வொரு வருஷம் கோடைகாலம் வருது. ஸ்டாலின் மறந்து போச்சு. 2021 கோடைகாலம் வந்தது, 22 கோடைகாலம், 23 கோடைகாலம், 24 கோடைகாலம். ஆனால் இந்த ஆள் மட்டும் கோடைகாலம் இந்த முதலமைச்சருக்கு வந்துருக்கு சொன்னால் இன்றைக்கு தோல்வி பயத்தில் விரக்தியின் விளிம்பில் போன காரணத்தினால எதை மக்களிடத்தில் கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. நிச்சயம் அது நடக்காது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் அறிவுஜீவி மக்கள் எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு என்று ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த தேர்தலில் அதெல்லாம் பிரதிபலிப்பாங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி நான் உங்கள்கிட்ட அனுப்பி விட்டுறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட அப்படியே மாற்றி விட்டுறேன். விஜயோடைய தாவேக்கா என்டிஏல வருமா வராதா? நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். இதுவரை நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை தொடரவில்லை. அதனால எப்படி கூட்டணி வரும்? டெல்லியில் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் தான் டெல்லியில் பெரிதுபடுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி வரும், கூட்டணி வரும்ன்ற தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக அந்த இயக்கத்தோடு எந்த தொடர்பும் நாங்கள் வச்சுக்கல, எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. ரொம்ப நன்றி. இவ்வளோ தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிண்ணே. இவ்வளோ ஒரு ரேப்பிடான ஒரு கேள்வி பதிலுக்கு வேறு எந்த தலைவராவது சம்மதிப்பாரான்னு தெரியல. அண்ணன் சம்மதிச்சார், அதுக்கு நேரடியாக பதில் சொன்னார். ரொம்ப சுருக்கமாக சில மணித்துளிகளில் என்னுடைய நன்றி உரையை நான் முடிச்சுக்கிறேன். நான் எங்களுடைய தினத்தந்தியுடைய அதிபர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் வழங்கின ஒரு கீதை புஸ்தகம் நான் என்னுடைய டேபிளில் வச்சுருக்கிறேன். அது அன்றாடம் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் மாதிரி ஒரு பக்கம் மாதிரி படிக்கிற வழக்கம். அது சில நாள் படிக்க முடியும், சில நாள் படிக்க முடியாது, மாறி மாறி போயிட்டே இருக்கும். அந்த புத்தகம் ரொம்ப சரியாக 18 அத்தியாயங்களும் நேற்றோடு அந்த புத்தகம் நிறைவடைந்தது. பகவத்கீதை படித்து முடிக்க முடிஞ்சது. இன்றைக்கி நம்முடைய 7ஆம் ஆண்டு நிறைவு ஆண்டு விழா நடந்து 8ஆம் ஆண்டில் நம்ம காலையில் எடுத்து வைக்கிறோம். அது இறைவனுடைய கருணை, ஆண்டாள் தாயார் போட்ட பிச்சை, நீங்கள் எல்லாருமே கூட நிற்கக்கூடிய ஒரு பெரிய தைரியம். அது எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்திருக்கு. இந்த 7 ஆண்டுகள் ரொம்ப கடுமையான பயணம். அண்ணன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல் நாங்களும் அதே கோவிட் பீரியடில் மாட்டி தான் 2 வருஷம் பெரிய பாடுபட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, தந்திட்டியில் ஒரு மாதிரி ராஜா மாதிரி இருந்தோமே, நம்ம மாட்டு அப்படியே சூனா பாடான்னு போயிருக்கலாமே, நம்ம மாட்டு தேவையில்லாத வேலையை பார்த்தோமோன்னு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்திச்சு. அதை தாண்டி நீங்களெல்லாம் கொடுத்த அன்பும் ஆதரவும் எங்களை இந்த 7 ஆண்டுகள் எதிர்நீச்சல் போட வைத்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இதில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை ஸ்பான்சர்கள் அண்டு எங்களுடைய எஸ்எஸ்பிஎல் சேரிட்டி நிறுவனம் அண்டு டாக்குமெண்ட்ரியை ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்தும் நிறுவனங்கள், அப்புறம் அற்புதமான பறை இசை அடித்து நம்மளையெல்லாம் மகிழ்விச்ச புத்தர் கலைக்குழு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தம்பிகள், என் கூடவே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு புறாம ஆரம்பித்த போது 5:15 அனுமதி கொடுத்த காவல்துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரு பழக்கரப்பி அவர்கள் ஏற்கனவே நான் ஒருவேளை நம்ம முன்னாடியே போட்டலாமா, அண்ணன் பேசுவதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி போட்டுடலாமா அப்படின்னு பார்த்தேன். அந்தளவுக்கு ஃபயரான பேச்சாளர். அவர் பல விஷயங்களை திரு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல் அவர் பேசுன மட்டும் இல்லை, நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த பாதி மேட்ரி அண்ணனே சொல்லிட்டார். அப்போ நம்ம என்னடா கண்டட்டு கீழே போகிறோன்னு பார்த்தேன். அந்தளவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக எல்லோரையும் ஈர்க்கும்படியாகவும் அண்ணன் சொன்னது போல் சிரிக்கும்படியாகவும் சிந்திக்கும்படியாகவும் ஆச்சரியமாக பேசினார். அவருக்கு எங்களுடைய நன்றிகள். அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் 2020 நாங்கள் முதல் ஆண்டு விழா நிறைவு செய்த போது நாங்கள் அன்னைக்கு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், தயவுசெய்து நீங்கள் எங்களை சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்னு. ஃபோனில் அண்ணன் நான் உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பார்க்குறேன், நம்ம பையன் நிறைய பார்ப்பா அப்படி, நான் கட்டாயம் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
7 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு. நான் கட்டாயம் வரணும்னு சொல்லி சொன்னார். அது சந்தர்ப்பம் அமையாமலே இருந்துச்சு. நாங்கள் வந்து எவ்ரி இயர் நாங்கள் விடவே மாட்டோம். அண்ணே வந்துருக்கேன்னு சொல்லிட்டே இருப்போம். வந்து ரொம்ப குரூஷியலான டயத்தில் வந்து எப்போ வந்து வரணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல. ஸோ இந்த எலெக்ஷன் ஜங்ஷனில் விடிய எல்லோரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகத்தை பார்த்துக்கொண்டு என்ன செய்ய போறார், எப்படி போன போறார், என்ன காய் நேரத்தை போறாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய ரொம்ப பொன்னான நேரத்தை நமக்கு ஒதுக்கினார். ரெண்டு ஆச்சரியமான ஒரு ஃபயரி ஸ்பீச்சை வந்து கொடுத்தார். அண்ட் கேள்விகளுக்கு டக்குன்னு சொன்னால் ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல. நான் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக சொல்லுவார்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் சமாளிப்பார்னு நினச்சேன். ரொம்ப தெளிவாக வெட்டு 1 துண்டு 2 வந்து அது தேங்காயை உடைச்ச மாதிரி வந்து உடைச்சு விட்டார். இதுக்கு வந்து நார்மலாக யாரும் சமாளிக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்று வேண்டாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ணன் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவார்னு நினச்சேன்னா நான் வந்து சரி இடையில கொஞ்சம் வந்து ரொம்ப 10 நிமிஷம் பேசினா எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விகளை வச்சுக்கிட்டேன். அண்ணன் வந்து அதுக்கு ரொம்ப பெருந்தன்மையாக சமைச்சாங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சி கலந்து பெரிய கௌரவம், ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ வெரி மச்ண்ணே. அன்னைக்கு நாங்கள் 2020 வந்து நாங்கள் இந்த முதல் ஆண்டு விழா நடத்தும் போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஞாபகம் இருக்கும். அவர் தான் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களை பெரிய கௌரவித்தார். இங்கே வந்து சாணக்கியாவுடைய முதலாம் ஆண்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. அங்கே முதலமைச்சர் வந்து லாக்டவுன் அறிவிச்சார். இன்னையோட வந்து எல்லாம் லாக்டவுன், நாளிலிருந்து பொது நிகழ்ச்சியே கிடையாது. அப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் நாங்கள் வந்து தப்பிச்சோம். அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு குருஷியலான பீரியடை நாங்கள் வந்து கடந்து வந்தோம். நிறைய விஷயங்கள் நான் சொல்ல நினச்ச நேரத்தில் 2 மட்டும் சொல்லிடுறேன். அண்ணன் வந்து திரு பழக்கரப்பை அவர்கள் வந்து கேட்டார், மோடி ஏன் புலம்புகிறார், எங்களை போன்ற இல்லாதவர்கள் தான் புலம்பணும், மோடி வந்து ஆணி அடித்த மாதிரி செய்ய வேண்டாமா அப்படின்னு. மத்திய மாநில அரசுகளுக்கு உறவுகளுக்கு சில வரையறைகள் இருக்குது. அந்த வரையறையை மீறி மத்திய அரசு செயல்பட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே எதிர்ப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மாநில அரசுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது, அதை நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு என்பது மாநிலத்துடைய பிரச்சனை. இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களில் மாநிலம் தான் அவருடைய இடி இருக்குது, சிபிஐ இருக்குது, என்ஐஏ இருக்குது. ஆனால் அவர்கள் எப்போ வர முடியும் அப்படிங்கிறக்கான வரையறைக்கு நீதிமன்றங்கள் உத்தரவிடாமல், பயங்கரவாதம் தொடர்பு இல்லாமல், நேரடியாக வந்து இல்லாட்டி ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் இடி சிபிஐ என்ஐஏ 3 பேர் வர முடியாது. அந்த வரையறை இருக்குது. அதனால தான் மோடி வந்து நாம் நேரடியாக செயல்பட முடியாத தருணத்தில் மக்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறக்கான முயற்சி பண்ணியிருக்காரு. அதே போல ஞான சம்பந்தமும் திருஞான சம்பந்தரும் ஜெயலலிதாவும் ஆரிய சிசுவாக பிறந்த திராவிட சிசு என்று சொன்னார்கள். அதை நான் வந்து ரொம்ப என்னுடைய மாற்று கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்கள் பச்சை தமிழராக பிறந்து பச்சை தமிழராக இருந்தவர்கள். அவர்கள் ஆரிய சிசுக்கள் அல்ல. பிராமண சமுதாயத்தில் பிறந்ததற்காக ஒருத்தர் ஆரியர் என்பதை நான் ஏற்க முடியாது. வேறு யாரையும் விட குறைவில்லாத பச்சை தமிழர்கள் பிராமணர்கள். அதில் எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லுவேன். பாரதியாரை விட ஒரு பச்சை தமிழரை பார்க்க முடியுமா? ஊவே சாமிநாத ஐயரை விட ஒரு பச்சை தமிழர் பார்க்க முடியுமா? ஸோ பிராமணர்களாக பிறந்துட்டாங்க அப்படிங்கிறனால அவர்கள் ஆரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு தான். அது பெரிய கௌரவம் தான் நீங்கள் சொன்னது, அது மறுப்பதற்கில்லை. ஆனால் அவர்கள் ஆரிய சிசுவா திராவிட சிசுவா என்பதை தாண்டி 2 பேருமே பச்சை தமிழர்கள் என்பதை பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல வந்து இன்னைக்கு மத்திய அரசு செய்யக்கூடிய பல விஷயங்கள் வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இன்னைக்கு நம்ம பேசிட்டு தருணத்தில் தான் திரு வைரமுத்து அவர்களுக்கு ஞான பீட விருது கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிக்கணும். தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறது. திரைப்பட விருது தமிழ்நாடு அரசு வழங்கிய போது திரு பா ரஞ்சித் அவர்கள் பாரபட்சமாக விருதுகள் வழங்கப்படுதுன்னு சொன்னார். சொன்னவர் யாருங்க? பா ரஞ்சித் அவர்கள். ஆனால் மத்திய விருது, இந்தியாவின் நோபல் பரிசு இந்த இலக்கியத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஞானபீட விருது உங்களுக்கு திரு வைரமுத்துவை நல்லா தெரியும், என்னோட ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு வந்து வழங்கினார்கள் என்று சொன்னால் மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது, மாநில அரசு எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கே வந்து பார்வைக்கு விட்டுறேன். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு பற்றி உங்களுக்கு தெரியும், பெண்கள் பாதுகாப்பு பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டாங்க. நான் வந்து அதெல்லாம் திரும்ப கொண்டு வர விரும்பல. அண்ணன் திரு பழகரிப்பா ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க. நான் வந்து அதிமுக ஒன்றிணை வேண்டும் சொல்லிட்டு இருந்தவங்களாம் எங்கே போனாங்கன்னு பார்த்தபோது திரு பழகரிப்பா கூப்பிட்டு அதே ஆச்சரியம் எனக்கு இருந்துச்சு. நம்மளாம் இப்போதான் இவங்களை கண்டுபிடிச்சோம், திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி முன்னாடியே கண்டுபிடிச்சார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதிமுக ஒன்றிணைங்கிறதுக்காக திமுக போகிறது அப்படிங்கிறது அது எனக்கு கொஞ்சம் புரியாத ஒரு லாஜிக்காக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ரொம்ப ரொம்ப நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம். குடிமராமத்தை பற்றி சொன்னாங்க. அந்த திட்டம் அழியவில்லை. குடிமராமத்து வேற வழியில் வந்துட்டு இருக்கு. 15,000 கோடி ரூபாய், அது வந்து 15,000 கோடி ரூபாய், 35,000 கோடி ரூபாய் 2021 இருந்த டாஸ்மாக் விற்பனை இப்போ வந்து 50,000 கோடி ரூபாயாக மாறி இருக்கு. குடிமராத்து நீங்க வச்ச பேர் வச்சிருக்காங்க, ஆனால் அது வேற திட்டத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அது வந்து ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. தாவேகா சேருமா சேராதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. நான் எதிர்க்கட்சி தலைவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, தாவேகா சேருமா சேராதாங்கிற நம்மளுடைய பிரச்சனை இல்லை. தாவேகா சேர்ந்தால், என்டிஏ கூட்டணியில் தாவேகா சேர்ந்தால் தாவேகாவுக்கு நல்லது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது அப்புறம் அவங்களுடைய விஷயம். இது சேர்ந்துருமோ அப்படிங்கிறனால எதிர்முகாமில் மாற்று முகாமில் நிறைய பதட்டத்தை பார்க்க முடியுது. அது வந்து ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இங்கே அதிமுக பாஜக அவங்க எல்லாருமே வந்து தலைமையில் ரொம்ப ஒற்றுமையாக ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க, வித்தவுட் எனி டவுட். அந்த ஒற்றுமையை கீழே வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து முயற்சி பண்ணாங்கன்னா இந்த வெற்றி வந்து உத்தரவாதப்படுத்தப்படும். ஏன்னா மேலே வந்து அது இருக்குது. அது மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பற்றி ஒரு முக்கியமான அவங்க கூட்டணியில் இருந்த முக்கியமான தலைவர் சொன்னார், ஜெயலலிதா அவர்களுடைய கூட்டணியில் இருந்தீங்க, கருணாநிதியுடைய கூட்டணி இருந்தீங்க, என்னங்க வித்தியாசம் சொன்னபோது
கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அரவணைச்சிருவார், அப்படியே கட்டி பிடிச்சி வந்து கொடுத்து உங்களுக்கு தான் எல்லாமே சொல்லுவார். கீழே கட்சிக்காரங்க ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து பார்க்கவே கூடாது. ஆனால் கீழே கட்சிக்காரங்களாம் பாடா பட்டு ஓடா ஒட்டி எங்களை தூக்கி வச்சு அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. நாங்கள் கூட்டணி கட்சிக்காரங்க டயர்டாயிட்டு விட்டுருங்க போதுமா, இல்லைன்னா அந்த ஒரு சந்துக்கு மட்டும் போயிடுவானே, அந்த ஒரு மட்டும் அம்மா அவங்களை கொண்டுருவாங்கன்னு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேக்காரங்க கூட்டணிக்கா அப்படி படுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த முறை உறுதிப்படுத்தினார்கள் என்றால் அவர் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல இருக்கக்கூடிய ஒற்றுமை கீழே வரைக்கும் சென்று சேர்ந்தா அப்படின்னு பார்க்கணும். ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இந்த பக்கம் இருக்குது, ஆட்சியை தொடரணும் அப்படிங்கிற அந்த ஆசை அந்த பக்கம் இருக்குது. நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்களோ அவர்கள் தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி, ரொம்ப நன்றி. எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், மிகப்பெரிய கௌரவம் நீங்கள் கொடுத்தீர்கள். அத்தனை பேருக்குமே நன்றி.